ஹே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரொம்ப நாளாக எங்கள் அப்பாட்ட வந்து ஜிம்மில் சேர்த்து விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நீ வீட்லேயே அதை பண்ணிட்டு கடன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க இடம் தான் டெக்கத்லான். ஸோ இங்கே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நீ வாங்கிட்டு நீ வீட்லேயே உன்னோட வேலையெல்லாம் பண்ண, ஜிம்மெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டுன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி, இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு டெக்கத்லானில் தான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற பாலு, பேட்டு, பேடிங் எல்லாத்தையும் போட்டு வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். இந்த பால் செக்ஷனில் வந்து ரக்பி பால்லாம் இருந்துச்சு, அதனால் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் பால் போட சொல்லி நான் பேட்டிங் நின்னேன். எங்கள் அப்பா மெதுவாக தான் அடினாங்க, ஆனால் நான் சும்மா ஒரு டிஃபென்ஸ் மாதிரி தான் வச்சேன். அதுக்கு ஏதோ டேபிள் கடையில் போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு கிரிக்கெட்டோட செட்லாம் இருந்துச்சு, அங்கே ஏதோ சூப் குடிக்கிற பவுல் மாதிரி ஏதோ இருந்துச்சு, அதை நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். கிரிக்கெட்டுக்கும் சூப்புக்கும் என்ன சம்மந்தம்னே தெரில, அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க, குக்கிங் செட்டில் வைக்க வேண்டியதெல்லாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே இருந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பேடப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அதில் இருக்கிற வெல்க்ரோஸ்லாம் இழுத்து ஒட்டியை மொத்தமாக பேடப் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அதுவே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் 2 கால்லையும் போட்டு முடிச்சுட்டு நடக்க முடியுதா, ஓட முடியுதா, குதிக்க முடியுதான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது போட்டுட்டு ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போ தான் பிளேயர்ஸ்லாம் அப்படி ஓடுறாங்களோ தெரில. அதை முடிச்சுட்டு அப்படியே இன்சைடு வந்தோம்னா பேஸ்கெட் பால் செக்ஷன்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ட்ரிபிள் பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். ஒரு பாலாக நானும் வச்சு அடுத்த பால் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்லோப்பில் வச்சுருக்கிறதுனால ஒரு பால் விட்டு அடுத்த பாலும் சேர்ந்து உருண்டுட்டு வருது. அதுக்கப்புறம் நான் அது பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி அப்படியே இங்கே ட்ரிபிள் அங்கே ட்ரிபிள் காலு கடியெல்லாம் விட்டு ட்ரிபிள் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே நேவனா அப்படியே ஒரு ஆன்ட்டி மேலே இடிச்சிச்சு. அப்போவே ரொம்ப எம்பாரசிங்காக போச்சு, குமார்னு தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் அடங்கலையே, மறுபடியும் ட்ரிபிள் பண்ணிட்டே வந்து காலு கடியிலலாம் விட்டு அந்த ஷெல்ஃபில் பாலை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஹைட் மெஷர் பண்ணுற செக்ஷனுக்கு வந்தோம். இங்கே ஏதோ என்னென்னமோ மார்க்லாம் பண்ணி வச்சுருந்தானுங்க, எந்த கரும மெஷர்மெண்ட்டில் பண்ணாங்களேனே தெரில. 170, நானே 163 சம்திங் அந்த மாதிரி தான் இருப்பேன். 170லாம் தாண்டி போனேன். அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வந்தால் இந்த ரிங் ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் நான் எத்தனை கார்ட்டூனில் பார்த்துருப்பேன்னு சொல்லி இதெல்லாம் மாசாக சுற்றுவேன்ட்டு வந்து சுற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு இந்த சைடு மறுபடியும் கீழே வந்து கவுண்டர் செக்ஷன் கிட்ட இது ஏதோ சேலஞ்ச் வச்சுருந்தாங்க. என்னடா புல்லப் பார் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இதில் வந்து 100 செகண்ட்ஸ் தொங்கினோம்னா ஏதாச்சும் ரிவார்ட் கிடைக்குமா. சரி, நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே 1008 ஃபார்மேட்லாம் தாண்டி போய் நான் கடைசியாக ஒரு வழியாக தொங்கினேங்க. தொங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. போக போக அந்த பார்லேருந்து கை லைட்டாக வழுக்க ஆரம்பிச்சிச்சு. அது லைட்டாக ஒரு மாதிரி ஆயிலையாக தான் இருந்துச்சு அந்த பாரு. நாங்கள் இங்கே வந்ததுக்கு மெயினான ஒரே ரீசன் என்னென்னா டம்பிள் வாங்கலான்னு. ஆனால் இங்கே வந்து 2.5 kg டம்பிளே 2500 சொன்னாங்க. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம அமேசான்லேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஜாயிங்கன்னு கிளம்பிட்டோம்.